ஹலோ மக்களே, நான் உங்க ஷமீர். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸ், 1.5 கிலோ சிக்கனை வச்சு ஒரு படி தம் பிரியாணி தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்தீங்கன்னா 1/4 கிலோ வெங்காயம், 300 கிராம் தக்காளி, ஒரு கைப்பிடி மல்லி, இதுல கொஞ்சோண்டு புதினா போட்டா போதும். இதுல நிறைய வெட்டி வச்சிருக்கிறோம். 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு போட்டு இதை டோட்டலா நம்ம அரைச்சு வச்சுட்டோம். 1.5 கிலோ சிக்கனை கிளீன் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததா 10 கிராம் பட்டை, 5 கிராம் ஏலக்காய், 5 கிராம் கிராம்பு, ஒரு 15 கிராம் மிளகாத்தூள் சேர்த்து மிக்சியில் அரைச்சாச்சு. கல்லுப்பு போட்டு அரைச்சிங்கன்னா இன்னுமே நைஸா வரும். என்கிட்ட கல்லுப்பு இல்லை, அதனால நான் போட்டு அரைக்கல. ஒரு சட்டியில 200 ml ஆயில், 100 கிராம் நெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே கூடயே கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வெட்டி வச்சு 1/4 கிலோ வெங்காயத்தை உள்ள ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா அதை வதக்கணும். வெங்காயத்தை கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி கிளறி விட்டுக்குங்க. வெங்காயம் இந்த பதத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப கருகிடக்கூடாது, ரொம்ப வெள்ளையாகவும் இருந்துடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பதம் லைட்டா இன்னும் கொஞ்சம் வெந்தோன்னே அடுத்து நம்ம மல்லியை ஆட் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம கரெக்டா மல்லி ஆட் பண்ணிடணும். ஒரு கைப்பிடி மல்லி ஆட் பண்ணிருக்கு, கொஞ்சோண்டு புதினா. இதை ஆட் பண்ணோடனே மல்லியில இருக்கிற புதினால இருக்கிற ஃப்ளேவர்லாம், அந்த அரோமாலாம் அதுல இறங்கும். இந்த மல்லி புதினாலாம் லைட்டா வதங்க விட்டுட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட வேண்டியதான். டோட்டலா நீங்க தால்ச்சா செய்றீங்க அப்படின்னா அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா டோட்டலா ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் பிரியாணிக்கு மசாலாவே. அடி பிடிக்காம நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கணும். கையோட 150 கிராம் தயிர். ரொம்ப நேரம் தக்காளி வதங்கணுன்றது இல்லை, லைட்டா கொஞ்ச நேரம் இதானுச்சுன்னா போதும். அடுத்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு லைட்டா ஒரு பரட்டு. கையோட பிரியாணிக்கு அரைச்சி வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மசாலா நம்ம மிக்சியில் அரைச்சது போக 3 ஸ்பூனு மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப போட்டு குத்தாம ஒரு ஓரமா இங்கிட்டும் அங்கிட்டும் சிக்கன் எடுத்து ஒரு பரட்டி விட்டுருங்க. ஃபுல்லா ஒரு பரட்டிட்டு மூடி எடுத்து போட்டு மூடிட வேண்டியதுதான். லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நம்ம மிக்சியில இருந்த மசாலா மட்டும் லைட்டா தண்ணி ஊற்றி அதை கலந்துக்கிட்டாச்சு. சிக்கன்ல இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டுருச்சு பாருங்க. இப்போ கல்லுப்பு நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு கைப்பிடி போடலாம். தூள் உப்பு இருந்துச்சுன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல நீங்க உப்பு பார்த்தீங்கன்னா கக்கிற மாதிரி இருக்கணும். தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமாட்டியும் உப்பு லைட்டா கக்கணும். இந்த டைம்ல பாக்குறப்ப ரொம்ப கக்கும், தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமாட்டி பாக்குறப்ப லைட்டா கக்கணும். அந்த அளவுக்கு உப்பு போட்டு வச்சுக்கணும். 1க்கு 1.25 அளவு தண்ணி பிடிச்சி வச்சிருக்கோம். அளவு தண்ணி அதை இப்போ ஊற்றிக்கலாம். மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டா கறி உடையாத மாதிரி ஒரு பரட்டி விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிச்சு வரணும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. சட்டிலையும் சைட்ல நல்லா புகை வருது. இந்த நேரத்துல நம்ம திறந்துட்டு எண்ணெயெல்லாம் ஒதுக்கிட்டு உப்பு பார்க்கணும். லைட்டா கக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னா லெமன் எடுத்து ஆட் பண்ணிங்க. 2 லெமன். நம்ம வடிச்சு வச்ச அரிசி அப்படியே உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஓரமா, அரிசி உடையக்கூடாது, உடையாத மாதிரி கிண்டி விட்டுருங்க. இப்போ ஹை ஃப்ளேம் வச்சு மூடி போட்டு மூடிடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு ஓரமா ஒரு பரட்டு. ரொம்ப ப்ரெஸ் பண்ணாம லைட்டா மேலோட்டமா இப்படி பண்ணிட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம். நான் சொன்ன மாதிரி 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல, 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா எந்த பயமும் இல்லை. அடி பிடிக்காது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப இருக்காது. மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தம் விட்டுருங்க ஒரு 15 மினிட்ஸ்க்கு. அப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம தம்மு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. லோ ஃப்ளேமில் 15 நிமிஷமும், அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு 15 நிமிஷம் தம்மு கூட்டாச்சு. இப்போ தம்மை உடைக்க வேண்டியதான். சிக்கன் இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம்.
ஓகே மக்களே, இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.